ஏமாந்து போகாதபடிக்கு, இந்த நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டி வருகிறதான எல்லா கிருபைகள், இரக்கங்கள், தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்மை நடத்தி வருகிறார். நம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வருகிறார், நம்மை சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை தப்புவிக்கிற தெய்வம், ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம், ஒவ்வொரு நாளும் நமக்காய் வழக்காடுகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்கிறதான நிச்சயம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். Until the last breath he is faithful to lead us, he is faithful to guide us. Hallelujah. நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர், நம்மை சுமக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமையை பார்த்துவிட்டு அப்படியே போகிற தெய்வம் அல்ல, நமக்காக வழக்காடுகிறவர், நமக்கு உதவி செய்யும்படியா இந்த உலகத்திலே வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனாய் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம தான் அவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கோம். அவரை தேடுவதற்கு, அவருடைய முகத்தை மாத்திரம் இந்த நாட்களில் நோக்கி பார்ப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை தேடுவதற்கு, அவருடைய வார்த்தையை வாஞ்சித்து வாசிப்பதற்கு இந்த நாட்களில் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவார். எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. வேற யாரையும் நம்ம ஓடி போய் நாடி போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. யோவான் 5வது அதிகாரத்திலே ஹல்லேலூயா 4-9 வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பெதஸ்தா என்கிறதான ஒரு குளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த குளத்திலே ஹல்லேலூயா நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். There have been a lot of sick people beside or around the pool. Amen. ஒவ்வொரு முறை நான் அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெனில் சில சமயங்களிலே 4வது வசனம், யோவான் 5வது அதிகாரம், தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். எந்த வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்கிறவர் அவர் நிச்சயமாய் கட்டாயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமா அறைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி வருகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. உன் சூழ்நிலையை விட்டு, உன் படுக்கையை விட்டு, உன் இயலாமை விட்டு, உன் பாவத்தை விட்டு, உன் அக்கிரமத்தை விட்டு, உன் அநியாயங்களை விட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரை மறந்து போகிற அந்த நிலைமையை விட்டு, வேதம் வாசிக்க முடியாமல் இருக்கிற அந்த நிலைமையை விட்டு, ஜெபிக்க முடியாமல் இருக்கிற அந்த நிலைமையை விட்டு எழும்பு. ஹல்லேலூயா. நான் உன்னை மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குளத்து பக்கத்தில் நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. lot of people have been lying down for a miracle, looking for a miracle. Hallelujah. Waiting for a miracle. Hallelujah. Waiting for the angel to come and stir the pool. Amen. குளம் கலக்கப்படும் பொழுது யார் முந்தி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் யார் முந்தி இறங்குகிறார்களோ ஹல்லேலூயா அவர்களுக்கு வியாதி சுகமடைந்து மகிழ்ச்சியோட சந்தோஷமாய் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியோட ஹல்லேலூயா அவர்கள் திரும்பி செல்வார்கள். இந்த மனுஷனும் காத்திருக்கிறான். பாரு, இட் வாஸ் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அல்ல, 38 long years. ஹல்லேலூயா. 38 நீண்ட நாட்கள், 38 வருஷமா காத்திருக்கிறாங்க. உள்ள போயிடலாம், இந்த வருஷம் உள்ள போயிடலாம், இந்த முறை குளம் கலக்கப்படும் பொழுது நான் உள்ள குதிப்பேன், நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறான். பட் அவனை கொண்டு செல்வதற்கு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ பிஸி. இன்றைக்கும் உலகம் அப்படி தான் இருக்குது. தனக்கு தேவை, தான் தேவை முடிஞ்சால் போதும், காரியம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிஸியாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் உதவியற்ற நிலைமையில் நிறைய பேர் உண்டு.
உண்டு. ஆதரவற்ற நிலைமையிலே ஹல்லேலூயா திக்கற்றவர்களுக்கு ஆமென் துணை இந்த ஆண்டவர் ஒருவர் தான். வழி தெரியாமல் இருக்கிற நமக்கு வழிகாட்டுகிறவர் இந்த ஆண்டவர் ஒருவர் தான். ஒரு முகத்தை நாம் நோக்கி பார்ப்பதற்கு, இவரை தேடுவதற்கு ஹல்லேலூயா நிறைய நேரங்களில் விட்டு யாரையோ தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா இந்த ஆண்டவரை தேடுவதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 38 வருஷமாக காத்துட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டதான விரக்தியான நேரத்தில் he was in a desperate situation that somehow if God can do a miracle in his life. ஹல்லேலூயா அப்படிப்பட்டதான விரக்தியான நேரத்தில் தான் இயேசு ஹல்லேலூயா அநேக நாள் இவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா அவன் சொன்னா, ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் போவதற்கு முன்பாக வேற ஒருத்தன் உள்ளே போய் சுகத்தை பெற்றுட்டு போயிடறான். நான் 38 வருஷமாக இங்கே காத்துட்டு இருக்கிறேன். I've been waiting here for 38 long years. Nothing is happening here. I've been waiting for a long time. Nothing is happening. Nothing is taking place in my life. I've been desperate for this. இதற்காக நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், இதற்காக காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு வழி, எனக்கு ஒரு விடியல் பிறக்கவில்லை என்று ஆண்டவரை பார்த்து சொல்றான். இயேசு உடனே அவனை பார்த்து சொன்னாரு, ஹல்லேலூயா எழுந்திரு, rise up. God is looking at some of you. Rise up. Hallelujah. எழுந்திரு. This is your time. God is speaking to some of you. Rise up. Hallelujah. This is your time. Amen. Some of you want to get into the full time ministry. Rise up. This is your time. Hallelujah. Hallelujah. சில நேரங்களிலே ஹல்லேலூயா நம்மவே ஒரு மூடி போட்டு நம்ம இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அப்படியே மூடி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்ப வேண்டியதான காலம் இது, எழும்பி பிரகாசிக்க வேண்டியதான காலம் இது, எழும்ப வேண்டியதான நேரம் எடு. God is saying rise up, this is your time. Hallelujah. Hallelujah. எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வேற ஒன்றும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல. Hallelujah. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா 38 வருஷமா படுத்திருந்தவன், இயேசுவின் வார்த்தையில வல்லமை உண்டு, இயேசுவின் வார்த்தையில ஜீவன் உண்டு, இயேசுவின் வார்த்தையில சுகம் உண்டு. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வந்த பொழுது ஹல்லேலூயா நரம்புகள், தசைகள், எலும்புகள் இயேசுவின் நாமத்திலே பலன் கொண்டு அவன் குதித்து எழும்பினான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I love God to speak into your life. Hallelujah. Amen. Don't wait for any people to come. Hallelujah. இன்னைக்கு நம்மை ஏமாற்றுகிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனையோ இன்றைக்கு பயங்கரமான ஹல்லேலூயா தீர்க்க தரிசனம் என்கிறதான பெயர்ல இன்றைக்கு பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுது ஹல்லேலூயா நம்ம யாரையும் தேடி போக மாட்டோம். கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி இவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இவர் எனக்கு எதாவது சொல்லுவார், இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பின்னாடியும் நம்ம ஓட மாட்டோம். இயேசுவை சார்ந்திருந்தால், இயேசுவை நம்பி இருந்தால் hallelujah we don't need anybody to speak into our life. Amen. God can speak into our lives. Hallelujah. Yes, of course, sometimes God speaks through different people. Hallelujah. உண்மையான ஊழியர்கள் மூலமாக சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் நாம் ஏமாந்து போகாதபடிக்கு, இந்த நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இவன் குதித்து எழும்பினான். இயேசு 14வது வசனத்திலே, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இயேசு சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு எச்சரிப்பையும் அவனை பார்த்து கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அதிகமான கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. கிருபை இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். ஆண்டவர் ஒரு நாள் லைசன்ஸ் கொடுக்கல. கிருபை பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தான் ஹல்லேலூயா நீ பாவம் செய்யாதபடிக்கு இருப்பதற்கு என்னுடைய கிருபை உன்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பாவத்தில் நாம் விழாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டும். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், அதிகமான கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களில் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் சொன்னதான வார்த்தை, எழுந்திரு. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பாவத்தை விட்டு, என் அக்கிரமங்களை விட்டு, என்னுடைய வியாதியை விட்டு,
விட்டு, என் தோல்வியை விட்டு, இயலாமை என்கிறதான மனப்பான்மையை விட்டு ஆண்டவரே, every spirit of depression we pray, oh God, we cancel it by the blood of Jesus Christ, oh God, by the blood of Jesus Christ, oh God. We speak life over every family, every individual in the name of Jesus Christ. Make a way, do a miracle, oh God, in every life, oh God. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆளுகை செய்யும், வழிநடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எழும்பி செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. தரிசனம் தந்தவரே,